இன்றைக்கி பன்னீர் வச்சு 3 டிஷ்ஷஸ் பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லோ கலோரி டிஷ்ஷஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்டு அந்த லெமனில் இருக்க தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாகவே பசைங்க, அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே அதில் வந்து நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பன்னீர் எடுத்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணால் தான் அந்த ஸ்டிக்கில் வந்து விடும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கேப்சிகமும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அந்த ஆனியனை வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து சொருகிற மாதிரி கட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு லேயராக எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிக்கில் வந்து நம்மளால் சொருக முடியும். அந்த நல்லா வேகிறப்ப அந்த ஆனியனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியன் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேம்பூ ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் ஒன்று, ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இந்த இதனால அப்படியே அடுக்கி வச்சுக்கணும் ஒவ்வொன்றா. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப 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 செய்வீங்க. இப்போ சப்போஸ் நம்ம இந்த இதில் 2 in 1 ரெசிபியாகவே பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி க்ரில்லில் பண்ணுறதும் இல்லாமல் நம்ம இது எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். 2 விதமாகவும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹாட்டான பேனில் வச்சுக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக்கில் தான் க்ரில் இந்த இது பண்ணியிருக்கோம். மொத்தம் இந்த இது வந்து எனக்கு மொத்தம் 4 ஸ்டிக் வந்துச்சு. 4மே இது மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சுட்டு லைட்டாக பட்டர் ஊற்றிட்டேன். பாருங்கள், பட்டர் அப்படி இல்லைன்னா நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக தெரியும். அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு ஒரு 15 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி ஆகிடும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு 3 வெங்காயம் பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகட்டும். தக்காளி மீடியம் சைஸ் 2 அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி நல்லா வந்து குக் ஆகட்டும். அது குக் ஆகிற கேப்பில் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணியிருப்போம். அந்த பன்னீர் கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆயிடணும். இப்போ குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே, அது காரம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே அது குக் ஆகிடும். நான் வந்து இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 முந்திரி பருப்பு நல்ல சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா ஹாட் வாட்டரில் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் பாருங்கள், ஆட் பண்ணதுக்கப்புறமே நம்மளுக்கு தெரியும் அந்த குருமா வந்து அப்படியே வந்து திக்காகிடும். அது அப்படியே சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து அந்த பன்னீர் வந்து ஊறினது போதும், ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். இதை வந்து ஆயில் ஊற்றி டபுள் சைடு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த குருமாவோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பன்னீர்
ரோஸ்ட் பண்ணியிருந்த பன்னீர், அந்த பன்னீர் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சப்பாத்தி, நான் இது கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இறக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் கரம் மசாலா ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே கிடைக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் லைட்டாக அப்படியே கிண்டி விடலாம். இறக்க போகிறதுக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி கை ஃபுல்லாக கஸ்தூரி மேத்தி எடுத்து அப்படியே பரவலாக தூவி விடுங்க. அந்த வாசனையும் அந்த ஃப்ளேவரும் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி குக் பண்ணுவோமோ அப்படியே இருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைலில் பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி கூட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சுட சுட சப்பாத்தி இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் பெப்பர் மசாலா வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சும்மா 1-2 கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு அரை துண்டு இஞ்சி எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான கிரேவியோட அளவு. 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிக்க விடுறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கேப்பில் நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 முந்திரி எடுத்து ஊற வச்சுருங்க. இப்போ தண்ணிலாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு, ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் ரொம்ப போட்டுற வேணாம், அப்புறம் கொஞ்சம் இனித்த மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ஒரே ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது லைட்டாக அந்த கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிற தேவை கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் மட்டும் அரைச்சோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியோட இந்த மசாலா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி வந்து அரைச்சி இந்த மாதிரி போடுறதுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காகும், டேஸ்ட்டும் நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பால் ஆடை இருக்குல்ல அந்த மலாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து வச்சுருந்தது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற அளவுக்கு அப்படியே கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பன்னீர் ஒரு பேக்கெட் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன். இது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டைரெக்டாக ஆட் பண்ணுறதோட லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. அந்த ஒரு ஸ்வீட்னஸும் காரமும் சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பெப்பரோட வாசனை போகிற வரைக்கும் 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடும். செம்ம காம்போவாக இருக்கும். சப்பாத்தி கூட சில்ட்ரன்ஸ்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.